friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போறோம். ரவுண்ட் ஷேப் ஆர்கனைசர் பண்ண போறோம். அதுக்கு வந்து கார்ட்போர்ட் தேவைப்படும். ஸோ கார்ட்போர்டை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு கார்ட்போர்டு இருந்தாலே போதும். ஒரு சூப்பராக வீட்டுக்கு தேவையான ஒரு கார்ட்போர்டு ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்கோமா, அதை சுற்றியுமே கவர் பண்ணுறதுக்காக நான் லென்த் ஷேப்பில் ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சைடில் இந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பிரித்து விட்டுருங்க. பிரிக்கும் போது அது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வளைச்சி விட்டு ஒட்ட முடியும் அந்த ரவுண்ட் ஷேப்பில். அதனால பிரிச்சுருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சைடில் இருக்கிறது டிசைனாகவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பிரிச்சிட்டதுக்கப்புறம். அதனால அந்த மாதிரி பிரிச்சுட்டு சுற்றியுமே இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து இவ்வளோ பெரிய லென்த்து ஷீட்டாக இல்லை உங்ககிட்ட கார்ட்போர்ட்னா, நீங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன லென்த்தாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து தனித்தனியாக கூட பிட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்கிட்ட லென்த்தாக ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சு. அதுலேருந்து கீழே இருக்கிற பாட்டை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இருந்தனால, இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுட்டு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக எட்ஜில் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து இதோட சென்டரில் ஒரு கார்ட்போர்டு வைக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து வைக்கேன். அது எப்படின்னா, நார்மலாக அதே மாதிரி வைக்காமல் இதுலேயும் வந்துட்டு அந்த மேலே இருக்கிற ஷீட்டை கிழிச்சிட்டு கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி டிசைனாக வைக்க போகிறோம். ஓகேவா? சும்மா லைட்டாக வளைச்சி வைக்க போகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி நான் வச்சு பார்க்குறேன்ல, இதே மாதிரி நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். அந்த வளைக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு மேலே இருக்கிற ஷீட்டே பிரித்தேன். அப்போ தான் நல்லா வளைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து மேலே பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைட்லலாம் வந்து சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு ஆர்கனைசர் தானே, ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி வைக்கணும்ல, அதனால வந்துட்டு சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீசஸை எங்கெங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ஐடியா தான். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கார்ட்போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து 4 கார்ட்போர்டு வைக்கிறேன், நீங்கள் 2 கார்ட்போர்டு கூட வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சின்னதும் பெருசுமா 4 கார்ட்போர்ட் கட் பண்ணி அதை வந்து அங்கங்கே வச்சுட்டு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுக்க முடியும் நம்மளால். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நான் ஒட்டிட்டேன். ஹார்ட் க்ளூ வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இதுக்கு பெயிண்டிங் பண்ணுற வேலை. நான் வந்து இதுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டார்க் ப்ளூ அண்ட் வந்துட்டு ஒயிட் எடுத்துருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் பிளேட்டில். இப்போ அந்த தண்ணி கூட ப்ளூ கலர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரை நம்ம எடுத்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லைட்டான கலர் கிடைக்கும். நம்மளோட இஷ்டம் தான், கலர்லாம் என்ன கலர் வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பண்ணேன். இன்னும் லைட்டாக பண்ணால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சமே டார்க்காக தான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் லைட் கலராக பண்ணிங்கன்னா இந்த ஆர்கனைசர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பிங்க் பண்ணலாம், அதேமாதிரி ப்ளூ பண்ணலாம், அந்த மாதிரி லைட் க்ரீன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பண்ணலாம். ஷேப்புமே அப்படி தான். நம்ம வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து ஆப்பிள் ஷேப்பில் கூட உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன். அதேமாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப், அதாவது நடுவில் ட்ரையாங்கிள் வரும், சைடில் அது ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹவுஸ் டைப்பில், சின்ன ஹவுஸ் டைப்பில் கூட நான் வந்து ஒரு ஆர்கனைசர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பழங்கள் மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதே ஒரு மேங்கோ ஷேப்பில் பண்ணுறீங்கன்னா மேலே வந்துட்டு லைட்டாக அந்த இலெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன குச்சியும் அது மாதிரி சைடில் ஒரு இலை இருக்கிற மாதிரி கார்ட்போர்டு அந்த மாதிரி ஷேப்புக்கு வச்சிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். நான் ஆப்பிள் வந்து அப்படி தான் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆப்பிள் ஆர்கனைசர் வீடியோ வேணா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது அது. ஆனால் எல்லாருமே நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து ஆர்கனைசிங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட வந்துட்டு அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நான். அந்த சார்ட் பேப்பரை சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா கார்ட்போர்டில், அங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஃபெவிகால் போட்டும் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சைட்லலாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா சைட்லேயும் அந்த ஹோல்ஸ் தெரியுதுல்ல, அதுக்கு நான் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இந்த சார்ட் பேப்பரை வச்சு ஒட்டி பார்த்தேன், பட் அது ஒட்ட முடியல. ஏன்னா அந்த சைடில் இருக்கிறது அப்படியே வளைய மாட்டேங்குது. பேப்பரு ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்குது. ஸோ வளைச்சி ஒட்டினாலும் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது, நீட்டாக இல்லை. அதனால் இந்த மாதிரி டேப் இருந்துச்சு. ஸோ அந்த டேப் வச்சுட்டு பார்த்தேன். ஓரளவு அதுவுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒட்ட வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஹோல்ஸ் தெரியாமல் நம்ம வந்து ஒட்டிடுறோம் இல்லையா? ஸோ அதனால் ஓரளவு ஒட்டி நான் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஹோல்ஸ் தெரிஞ்சால் நம்ம இவ்வளோ பண்ணி அது வந்து ஒரு நீட்டபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அது ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே வச்சு ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான்.
அந்த நடுவில் ஒட்டியிருக்கோம்ல சார்ட் பேப்பர், அதுக்குமே நீங்கள் வந்து இந்த டேப் ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லத்துக்குமே ஒரே மாதிரி டேப் போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பெருசாக தாங்க நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி வீடியோவில் வந்து உங்களுக்கு தூரமாக காமிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல பெருசாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பவுடரு, அதே மாதிரி எண்ணெய் டப்பா அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் நான் வந்துட்டு டபுள் சைட் டேப் தான் போடுறேன். ஏன்னா அந்த அக்கா இவ்வளோ வெயிட்டுக்கு டபுள் சைட் டேப் போடுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ டபுள் சைட் டேப்பை நீங்கள் சின்ன சின்னதாக பிரித்து அங்கங்கே வச்சுட்டு ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்கன்னா இதுக்கு நடுவில் நீங்கள் வந்துட்டு ஆணி இருந்துச்சுன்னா அடிச்சுக்கணும் செவத்தில். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். நான் இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் நிறைய நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து ஆணி போட்டு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அது இன்ன வரைக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்துச்சு. ஆப்பிள் ஷேப்பில், அதே மாதிரி மேங்கோ ஷேப்லலாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அவங்க ஆணி வச்சு போட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கார்ட்போர்டில் இருக்கிறது ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஆனால் வந்து அந்த டபுள் சைட் டேப்பை விட நம்ம வந்து ஆணி போட்டு நடுவில் அரைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பக்காவாக ஸ்ட்ராங் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மொபைல் சார்ஜர் போடுற இடத்துல, அதாவது சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் கூட சார்ஜர் போட்டு அது பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல வந்து ஆணி போட்டுக்கோங்க. நானும் அப்படி தான் போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.